ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. படித்து பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வரலைன்னா கூட உங்களுக்கு வந்து யூடியூப்பில் காமிக்கும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸு எல்லாம் டியரில் கேட்டிருந்தீங்க. டியரில் வந்து கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு சின்ன கெஸ் பார்த்துருக்குறோம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வீடியோ வந்து லாங்காக இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா 7/6, அப்புறம் 0/9, அப்புறம் பார்த்திங்கன்னா 0/9. ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/6க்கு பார்த்திங்கன்னா 6, 2 ஆப்போசிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிசி உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஏசி. அப்புறம் 0/9 பார்த்திங்கன்னா 9, 5. இதில் வந்து 7க்கு வந்து ஆப்போசிட்டு 2, இதில் வந்து 0க்கு வந்து ஆப்போசிட்டு 5. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதில் வந்து ஒரு நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 இல்லை, இதில் 3 போடும் பாஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லை, இதில் வந்து 4, 5 சேம் பேட்டர்ன் இங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, பல சார்ட்டில் வந்து பார்த்து நான் வந்து மார்க்கிங் பண்ணுறேன். ஒரே ஒரு சார்ட் மட்டும் பார்க்குறது கிடையாது. நான் ஒரே சார்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கம்மி தான். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் இங்கே அடிச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 0/9, இங்கே பார்த்திங்கன்னா 9, 4. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லேருந்து இங்கே பார்த்திங்கன்னா 3 நம்பர் 3 நாள்லையும் எடுத்து ஆடி இருக்கிறான். எப்படி ஆடி இருக்கிறான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன். 9/6க்கு 9, அப்புறம் 1/9க்கு இதில் தனித்தனியாக உங்களுக்கு மார்க்கிங் போட்டு காமிக்கிறேன் நான், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா 9, பிசி மட்டும் எடுக்கிறேன். 9க்கு 9, இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு இந்த கேப் விட்டு 1, 9. அடுத்த இதில் இருந்து பார்த்திங்கன்னா 9, இங்கே 9. அடுத்தது ஒரு கேப், இந்த கேப் நான் அடிக்கிறேன். பட் அம்மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 07க்கு ஒரு நாள் விட்டு 98, இங்கே 8, இங்கே 51, இங்கே 5. அதே மாதிரி 03, இங்கே 00 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 2, இங்கே பார்த்திங்கன்னா 2. அடுத்தது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 38 இருக்குது இல்லைங்களா? இந்த 38 தான் நான் வந்து பாக்ஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து 1, 7 இல்லைன்னா 8. இதில் பார்த்திங்கன்னா 8, 3. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 3க்கு 8, 2க்கு 7 இந்த மாதிரி தான் வருது. அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. 7 இல்லைன்னா 3 கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
6க்கு 6 வச்சுட்டான், 9க்கு 9, 9க்கு 4. சேம் அதே பேட்டர்னில் தான் 8க்கு 3 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். இன்னொரு சார்ட் இருக்குது. அது வந்து ஆல் ஷோ கொடுக்குறேன் ப்ரோ. ஆல் ஷோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டிஜிட்டலில் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதனால் இது இவ்வளோ மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 62 வந்தால் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் 62 வரும்போது 5 வருது. இது வந்து ஆல் ஷோ தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறது. ஆல் ஷோ ஆல் போர்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 62 தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 11 AM. இங்கே பார்த்தீங்கன்னா 62 62 62 இங்கே 62 இங்கே 62. இந்த 62 மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அறுபத்தி ரெண்டு இங்கே ஒரு 62, இங்கே ஒரு 62, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 62, இங்கே ஒரு 62, இங்கே ஒரு 62, இங்கே ஒரு 62, இது வந்து எல்லா ஷோக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் எல்லா ஷோவும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நம்பர்ன்றது நான் உங்களுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். அறுபத்தி ரெண்டு 62 62 62 62. ஓகேங்களா? இந்த 62க்கெல்லாம் மார்க் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் ஆல் போர்டு 5 5 7 5 5 5 7, இங்கே 7 5, இங்கே 5 7, இங்கே 7 5, இங்கே 7, இங்கே 7, இங்கே 5, 57, இங்கே 5. ஏன் இதெல்லாம் இங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏபிபிசி ஏசி வரணும். 5 7 இங்கே 57, இங்கே 57, இங்கே பார்த்தீங்கன்னா 7, இங்கே 57,
இங்கே 7, இங்கே 57, இங்கே பார்த்தீங்கன்னா 5, 7, இங்கே பார்த்தீங்கன்னா 57, இங்கே பார்த்தீங்கன்னா 57, இங்கே பார்த்தீங்கன்னாலே 57. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா 57 ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஆல் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா 6, 9, 5, 9 இது 4வது நாள் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் ஷோ ஆல் போர்டு வந்து நீங்கள் ஆடுறவங்க ஆல் போர்டு ஆடலாம். 7, 8 அதில் வந்து ஃபஸ்ட்டு எது வருன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 8 இல்லைனா 7 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் மெயின்னு. ஓகேங்களா, சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ஆடுங்க, இல்லைன்னா தேவையே இல்லை. ஏன்னா இது நான் கொடுக்குற கெஸ்ஸிங்லேயே வந்துடும். ஓகேங்களா, இது சப்போர்ட்டுக்குன்னு கொடுக்குறேன் ஒரு நம்பரு 3. ஏன்னா ஒரு சில டைமில் உங்களுக்கு தெரியும், அதனால் சப்போர்ட்டுக்கு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் நம்பரே நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு நம்பரே கிடையாது. 57, 75 57, 75. ஓகேங்களா, 57, 75 ஏபிபிசி ஏசி. இது ஏபிபிசி ஏசி ஆடுறவங்க இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ஆடுங்க. ஏன்னா கண்டிப்பாக 100% வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தாராளமாக ஆடலாம். 8, 7 இது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வேறு அது வேறு. ஓகேங்களா, இந்த கெஸ்ஸிங் வேறு அந்த கெஸ்ஸிங் வேறு. நான் இங்கே மார்க்கே பண்ணிடுறேன். இது வேறு அது வேறு. ஓகேங்களா, இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நான் மார்க்கிங் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கிறேன். அதனால் வந்து 8, 7 ஆல் போர்டு, 3 வந்து சப்போர்ட்டுக்கு, 57, 75 ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இது 57, 75 தனியாகவே போடுறேன் ஃபாலோ அப்படின்னு. ஆல் ஷோ ஃபாலோன்னு சொல்லி போடுறேன். ஆல் ஷோ ஏன்னா இதில் இடம் நல்லா இருக்குது. ஆல் ஷோ ஏபி, பிசி, ஏசி. நான் வந்து வேறு நம்பரெல்லாம் கொடுக்கல. அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன் தான். ஏபிபிசி ஏசி வேறு நம்பரு, அந்த நம்பர் இந்த நம்பரெல்லாம் கொடுக்கல. 57, 75. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ வீதம், 1 வீதம், 2வது ஷோ 1வது ஷோ, 2வது ஷோ 2 வீதம், 3வது ஷோ 3 வீதம். இப்படி ஒவ்வொன்றா வந்து ஏற்றி விளையாடிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது, கண்டிப்பாக லாபம் தான் வரும். ஓகேங்களா, இது வந்து மெயினாக இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய விருப்பம். 1வது ஷோக்கு ஒரு செட்டு வீதம், 2வது ஷோக்கு 2 வீதம், 3வது ஷோக்கு 3 செட்டு, அந்த மாதிரி ஏற்றிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா. இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா லாஸே ஆகாது. ஆல் ஷோ கொடுத்துருக்குறேன். டியருக்கு 57-75 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.